நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலேயே கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்லி கேப் டவுன் தான் ஆச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டில் நல்லா பாசிட்டிவில் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டில் முடிஞ்சிச்சு. ஒரு பிரேக் அவுட் ஆகிற லெவல்கிட்ட மார்க்கெட் முடிஞ்சிச்சு. நம்ம அதை வச்சு என்ன நினச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ கேப் அப் ஆகிடும் அப்படின்ட்டு. நம்மளோட மார்க்கெட்டும் நல்லா புல்லிஷில் தான் இருக்குது. அந்த பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லா மேலே போய்டுன்னு. ஆனால் ஒரு சில நியூஸஸ் வந்துச்சு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோவிட் கேசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் அவங்க மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில கேசஸ் நியூஸஸ்லாம் வரும்போது குளோபல் மார்க்கெட் எல்லாம் நெகட்டிவில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா, அப்படியே இமீடியட்டாக மேலே ரெசிஸ்டன்ஸ் 1, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 24,648. அதை எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் ஒரு 2-15 மினிட் கேண்டில் கீழே தான் வந்துச்சு. நம்ம சொன்ன சப்போர்ட் 2 எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அப்படியே ஒரு டபுள் பாட்டம் மாரி கிரியேட் ஆனிச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டமாக அதை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துச்சு, பிரேக் அவுட் ஆனிச்சு. 24,653 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி. இந்த அப்புக்கும் டவுனுக்கும் இன்பிட்வீன் கேப் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம்னா 500லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 புள்ளிகள், அது 300 புள்ளிகள் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இது பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டியோட எக்ஸ்பீரியாக இருந்ததுனால சின்ன ப்ரீமியம்லாம் கூட நல்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷில் இருக்கிறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகும், ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். பிரேக் அவுட் ஆனோடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் கடகடன்னு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு அதே இடத்துல தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. நாளைய தினம் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி ஆகணும். நாளைய தினம் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,857 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 24,900, 24,971, 24,000 அப்படிங்கிற லெவல்லாம் இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. 25,000 அப்படிங்கிற லெவல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டு 25,000 ரேஞ்சுக்கு போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இல்லை இப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு இந்த இடத்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 24,860 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நான் வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 24,700 அப்படிங்கிற ரேஞ்சில் முடியுதா, இல்லை ஒரு டோஜி கேண்டில் எப்படி நாளைக்கு ஃபார்ம் ஆகுது, இல்லை ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, ஏன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷாக முடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். பார்க்கலாம் நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் 24,779 அப்படிங்கிற லெவலில் இதே லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். அடுத்தது சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா லெவல்ஸு 24,678. இந்த லெவல் தான் நாளைக்கான சப்போர்ட் 1. சப்போர்ட் 2 பார்த்திங்க அப்படின்னா 24,589. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,500 அப்படிங்கிற லெவல் தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நெஃப்டிக்கு. ஓகே, பார்க்கலாம். இப்படியே முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு வீக்லி கேண்டில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலாக முடிஞ்சிடும். சரிங்களா, இப்போது வீக்லி கேண்டில் பாருங்கள், கிரீன் கேண்டில் 4 கண்டினியூஸ் கிரீன் கேண்டில். கொஞ்சம் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல புல்லிஷ் கேண்டிலாகவே இருக்கும். 25,000
மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு ரேலி கொடுக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு தெரிய வரும் நமக்கு. சரிங்களா? எந்தெந்த செக்டாருக்கு என்னென்ன மாதிரியான நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் ஆகிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா வர சனிக்கிழமை அன்னைக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது. ரிசல்ட்ஸை பொறுத்து அதே நேரத்தில் பட்ஜெட்டை பொறுத்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடைக்கும் போது பேங்க் நிஃப்டிலையும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஹெச்டிஎஃப்சியும் ஒரு நல்ல ரிசல்ட்டு, அதே நேரத்தில் பியூசி பேங்க்கும் அந்த செக்டாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா அங்கேருந்து கண்டினியூ இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே கூட கண்டினியூ ஒரு ரேலி வரும். அது வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட ஏறுவதற்கான வாய்ப்புகள் இமீடியட்டாக இருக்கும் நண்பர்களே. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 3 வீக்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷனில் இருக்குது. 1 2 3 4 4வது வீக்கும் கன்சல்டேஷன்லேயே தான் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். அது 53,300க்கு மேலே 350 400க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இன்ட்ராடேல என்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருக்குது. அதோட டேட்டாஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி வந்து நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பாருங்கள். நம்ம கொடுத்த நேற்று ரெசிஸ்டன்ஸ் 52,773 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த இடத்த தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 53,269 அப்படிங்கிற இந்த லெவலில் நாளைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டை பொறுத்து இங்கேருந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுகுமா, இல்லை இங்கேருந்து ஒரு மேலே ரேலி கொடுக்குமா அப்படிங்கிறதும் வாய்ப்பாக கூட அமையலாம். நாளைக்கு இப்படியே கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இப்படியே நின்றுக்கும் மார்க்கெட்டு. அங்கேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா டபுள் டாப்பாக இருக்கும். அப்படியே மேலே போணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணதாக இருக்கும். ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்படியே மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஷனாக தான் வந்து நாளைக்கு வந்து நிறுத்துவாங்க. ஒரு பொசிஷனலாக வந்து பேங்க் நிஃப்டி எடுத்து வைக்கிற அளவுக்கு வீக்லி க்ளோசிங் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,773, அதை பிரேக் பண்ணால் 53,269, அதை பிரேக் பண்ணால் ஒரு பெரிய ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 54,310 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்த லோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 52,167 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,755 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,147 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான், ஜோனுக்குள்ளார தான் இருக்குது. நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்க இடத்த பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிருக்கு. நேற்றுக்கு சொன்ன அதே லெவல்ஸ் தான். 23,753 ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,928, அதற்கு மேலே போனால் 24,046. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,557, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,384, அதற்கு கீழே வந்துச்சுன்னா அப்படின்னா 23,158. மிட் கேப்பை பார்த்துடலாம். மிட் கேப் வந்து இன்றைக்கி 1% வரைக்கும் டவுன் கொடுத்துச்சு. எக்ஸாக்டாக எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மிட் கேப் வந்து நம்ம சொன்ன சப்போர்ட் 2ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சா நேற்று, அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் கொடுத்துச்சு. ரிவர்சல் கொடுத்தது நம்மளோட சப்போர்ட் 1 பிரேக் பண்ணோன்னே அடுத்த சப்போர்ட் 2ல் எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். சப்போர்ட் 2 சொல்லியிருந்தோமா, இன்பிட்வீன் நம்ம எதுவுமே சொல்ல, ரெசிஸ்டன்ஸ் 1 சப்போர்ட் 1, மார்க்கெட் விழுந்துச்சு, சப்போர்ட் 1ல் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகே,
தென் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,551 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இங்கே வச்சுக்கோம். 12,493 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 12,500 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,551 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,609 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நண்பர்களே. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ இந்த லெவல் வந்து 12,411 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,360 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட மார்க்கெட் வந்துடும். அந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. சென்செக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. சென்செக்ஸ் வந்து 81,300 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. 81,000 இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 81,000 அப்படிங்கிற லெவலை வந்து நல்லாவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அகைன் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த 81,000 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 80,000ங்கிற லெவல் தான் நாளைக்கு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபிப்னாசி லெவல் தான் நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். ஓகே, கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு 1.27 மார்க்கெட் நின்று இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் 81,500 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 82,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு, ஃபிப்னாசியோட லெவல்ஸ். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலை வந்து இனிமேல் பிரேக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளை தினம் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். 81,000 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுறது, ஏன்னா கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவுக்கு தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரோக்கரேஜும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு தகவல், ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 to 95% லூசஸ் தான் இருக்குது, லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லக்கூடியது தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேப்பர் ட்ரேட் பண்ணி 3 மந்த்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க் ரிவார்டை வந்து டேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.